ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் வர 2025 வருடம் நடைபெறக்கூடிய ரத சப்தமி பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி குறித்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். வரக்கூடிய பிப்ரவரி 4 2025 வருடம் ரத சப்தமி விழாவானது திருமலையில் வெகு சிறப்பாக கொண்டாட இருக்கிறாங்க. இன்னும் பிப்ரவரி மாதத்துக்கு 3 மாதம் இருக்கே. அதுக்குள்ளே ஏன் நம்ம ரத சப்தமியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, பிப்ரவரி மாதத்துக்கான தரிசன டிக்கெட் வெகு விரைவில் ஓப்பன் ஆக போகுது. அதற்காகவே தான் இந்த ரத சப்தமி பற்றின டீட்டெயில்டு வீடியோ. ஒவ்வொரு தை மாதமும் வளர்பிறை சப்தமி திதி அன்னைக்கு தான் சூரிய பகவானுடைய பிறந்த தினம். சூரிய ஜெயந்தி நாளான இந்த நாளை தான் ரத சப்தமின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சூரியனுடைய ஒளி கதிர்கள் முழுவதுமாக இந்த உலகத்தின் மீது படக்கூடிய நாள் தான் ரத சப்தமி. மகா சப்தமின்னு அழைக்கக்கூடிய இந்த மங்களகரமான ரத சப்தமி அன்னைக்கு சூரிய பகவானை வழிபடுற பட்சத்தில் நடப்பு பிறவி மற்றும் முந்தைய பிறவிகளில் நாம் செய்த 7 விதமான பாவங்களில் இருந்து விடுபட முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ உடலாலோ மனதாலோ சொல்லாலோ நாம் ஏதாவது ஒருத்தருக்கு தீங்கு செய்திருந்து அதனால் நமக்கு ஒரு பாவம் வந்திருந்தா அதில் இருந்து நம்ம விடவிடக்கூடிய நாள் தான் இந்த ரத சப்தமி நாள். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மகாபாரதத்தில் சாகாவரம் பெற்றிருந்த பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு போகக்கூடிய நாளை தானே தேர்ந்தெடுக்கும் நிலையில் இருந்தார். அப்பேற்பட்ட பீஷ்மர் தன்னுடைய இன்னுயிரை போக்க தான் தேர்ந்தெடுத்த நாள் தான் இந்த ரத சப்தமி நாள். ரத சப்தமி நாளில் அருணோதய காலத்தில் தான் குளிக்கணுங்கிறது ஐதீகம். அருணோதய காலம்னா சூரியன் உதிப்பதற்கு 1.5 மணி நேரம் முன்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அருணோதய காலம்னு அழைக்கிறாங்க. இந்த டைமிங்கில், அதாவது சூரியன் உதிக்கும் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம புனித நீராடல் செய்தோம்னா ஒருத்தர் சகல பாவங்களில் மட்டும் இல்லை, ஆரோக்கியமான தேகத்தை பெற்று ஆரோக்கியமான வாழ்வை பெற்று எந்த ஒரு வியாதியும் தன்னை அண்டாமல் இருக்க முடியும். அதன் காரணமாகவே இந்த ரத சப்தமியை ஆரோக்கிய சப்தமின்னு அழைக்கிறாங்க. இந்த அளவு சிறப்பு வாய்ந்த இந்த ரத சப்தமி நாளில் வீட்டில் குளிக்கிறத விட புனித புஷ்கரணி போன்ற புனிதமான நீர்நிலைகளில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்யணும். அதே போல் புனித நெய்யினால் சூரிய பகவானுக்கு விளக்கிட்டு சிவப்பு மலர்களால் அர்ச்சனை பண்ணுறது இன்னும் நமக்கு நன்மை பயக்கும்னு சொல்லுவாங்க. சாஸ்திரங்களின்படி 1565 வருஷத்தில் இருந்தே திருமலை திருப்பதியில் இந்த ரத சப்தமி விழாவானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாடப்பட்டு வருது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி 7 வாகனங்களில் ஒரே நாளில் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். சூரிய பிரப வாகனம், சின்ன சேஷ வாகனம், கருட வாகனம், ஹனுமந்த வாகனம், கல்பவிருக்ஷ வாகனம், சர்வ பூபால வாகனம், கடைசியாக சந்திரபிரப வாகனம்னு சொல்லி 7 வாகனங்களில் மாட வீதிகளில் மலையப்ப சுவாமி வலம் வருவார். இதோடு சேர்த்து மதிய நேரத்தில் சக்கர ஸ்நானம் நடைபெறுவது மிகச் சிறப்பானது. ஒரே நாளில் இத்தனை வாகனங்களில் மலையப்ப சுவாமியை மாட வீதிகளை பார்க்க கண்கோடி வேணும். இதை ஒரு மினி பிரம்மோற்சவம்னே அழைக்கலாம். கலியுக வைகுண்டமான திருமலையில் சூரிய ஜெயந்தி நாளான ரத சப்தமி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. அர்த்த பிரம்மோற்சவம் அல்லது நிமிட பிரம்மோற்சவம்னு கூட இந்த ரத சப்தமி நாளை அழைச்சிருக்காங்க. வர 2025 வருஷம் பிப்ரவரி மாதம் 4 செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ரத சப்தமி நாளில் காலையில் ஏதாவது ஒரு கேலரியில் போய் நம்ம அமர்ந்தால் மட்டும் போதும். காலையிலிருந்து இரவு வரைக்கும் நடைபெறக்கூடிய எல்லா வாகன சேவையையும் பார்த்து மகிழலாம். நம்மளுடைய அடிப்படை தேவைகளான உணவு, குடிநீர், மருத்துவம் நம்ம இடத்தை தேடி வந்துடும். நமக்கு தேவையான டாய்லெட், பாத்ரூம் வசதிகளும் அங்கேயே செய்து வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் மாட வீதிகளில் ஒவ்வொரு வாகனத்திலையும் மலையப்ப சாமி வலம் வரும்போது பக்தர்கள் அவர் நெய்வேத்தியம் செய்து அங்கே நமக்கு பிரசாதமாகவும் கொடுப்பாங்க. பொதுவாக ரத சப்தமி நாளில் எல்லா ஆர்ஜித சேவைகளையும் கேன்சல் செய்துடுவாங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட் வேணால் மூலவரை பார்க்குறதுக்கு புக் பண்ணிக்கிடலாம். அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் அக்காமடேஷன் மட்டும்தான் ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவிப்பு வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.